என்றால் அவர் மக்களுக்கான முதலமைச்சரா என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். மக்களுக்கானவரா இல்ல எல்லாத்தையும் அரசியல் பண்ணுவேன், இது ஒரு நியாயமான காரணம். உங்களால பிடிக்க முடியும், பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் நான் கொண்டு வரும். அதனால் முதலமைச்சர் அவர்களும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் நம்புகின்றேன். அல்லது முதலமைச்சருக்கு நாளைக்கு யாராச்சும் உள்ளூர் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க தலைவர்கள் மூலமாக மக்கள் கோபத்தோடு இருக்கின்றார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகின்றார்கள் என்று. ஆனால் முதலமைச்சர் கண்ணை திறந்து இதை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி விடப்போவது கிடையாது. நீங்க கேட்கல, அண்ணா எதுக்கு நீங்க சாட்டையில் உங்களை அடிச்சுக்கணும், இத்தனை குற்றம் நடக்குதே எதுக்கு நீங்க அடிச்சுக்கணும்? ஒரு குற்றத்துக்கும் நீங்க சாட்டையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்தில் தினமும் மர்டர் நடக்குது. தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினம் இருக்கு. குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது. அப்படி எப்படி நீங்க அடிச்சுக்கணும்? டெய்லி அடிச்சுக்குவீங்களா? ஒரு குற்றத்துக்கு அடிச்சுக்கணும். பிரச்சனை அது இல்லைங்கம்மா, பிரச்சனை அது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம், ஆளுகின்ற கட்சி தோற்கலாம், ஆனா ஒரு சிஸ்டம் தோக்கக்கூடாது. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோத்து போச்சு. சிஸ்டம் தோத்து போச்சு. நீங்களும் நானும் ஒரு குழந்தைக்கு உள்ளூர்ல கொடுவாயில சொல்லி வளர்க்கலாம், நல்லா படிக்கணுங்கன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில 199 மார்க் வாங்கி கவுன்சிலிங்ல சீட்டு வாங்கிறோம் சொல்லி வளர்க்கலாம். அந்த குழந்தைக்கு ஆசை காட்டலாம். குழந்தையும் படிச்சு 199 வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிடும். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதி. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு. அந்த பாப்பா நடந்து போலீங்க, அந்த பாப்பா நைட்டு 12 மணிக்கு ரோட்ல லைட் ஆனதுக்கு லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பொது இடத்துல நடந்து போல. அந்த பாப்பா தான் படிக்கக்கூடிய கல்லூரியில தனக்கு இருக்கக்கூடிய இடத்துல காம்பவுண்ட் வாலுக்குள்ள அந்த பாப்பாக்கு இது நடந்திருக்குன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதுதான் எனக்கு கோபமா தவிர வேற எதுவும் கோபம் கிடையாது. சிஸ்டம் தோற்று இருக்கிறது. அதன் பிறகு 23ஆம் தேதி நடந்த குற்றத்துக்கு 25ஆம் தேதி எஃப்ஐஆர் 2 நாள் கழிச்சு. அந்த எஃப்ஐஆரும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதையும் லீக் பண்ணிட்டாங்க, அதுவும் வெளியே வந்தாச்சு. அதிலே அந்த பாப்பாவோட பேரு, அவங்க அப்பா பேரு, எந்த வீதி, எந்த ஊரு, அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாம் வெளியே வந்தாச்சு. அதற்குத்தான் நான் சொன்னேன், 7 தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்கப்பா, 7 தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்க. உள்ளூர்ல தெரியாதவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாப்பா யாரும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். 16,000 மாணவர்கள் அந்த பாப்பா பேர் தெரியாதுங்களா? தெரியும். அதை எப்படி நீங்கள் செய்யலாம்? ஒரு அரசு இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி நீங்க செய்ய? 2வது நாள் சென்னையினுடைய கமிஷனர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார். ஒரே ஒரு குற்றவாளி தான், வேற குற்றவாளி இல்ல, வேற குற்றவாளி இல்ல. அதற்கு உயர் நீதிமன்றம் அரசுக்கு சொல்றாங்க, இந்த கமிஷனர் மீது முதல் நடவடிக்கை எடுங்க. ஆல் இந்தியா சர்வீஸ் உள்ள ஐபிஎஸ் ஆபீசர் அவரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 24 மணி நேரம் ஆகல, ஒரே ஒரு குற்றவாளின்னு சொல்றாரு, அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த குழந்தைக்கு 25 லட்சம் ரூபாய் முதல் கட்ட நஷ்டீடு கொடுங்க. அதன் பிறகு தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவர்களும் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறீங்களே. இந்த ஞானசேகரன் என்பவன் ரவுடி பட்டியல் இருக்க வேண்டிய ஒரு மனிதன். 2014-15 இதே மாதிரி ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறான், வெளியே வந்திருக்கிறான்.